அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் சேஃபாகவும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வீடியோ அரஃபா நோன்பு எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் புதன்கிழமை தான் அரஃபா நோன்பு பிடிச்சோம். வியாழக்கிழமை தான் எங்களுக்கு பெருநாள் வந்துச்சுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் பிடிச்ச புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிகளில் இப்போ இது துணி தைக்கிற டைம் செவ்வாய்க்கிழமை ஒரு ஈவினிங் அசருக்கு பிறகு மாதிரி தான் எடுத்தேன். இப்போ துணி தைக்கிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. என்ன மெஷின் அடிக்கிறதுக்கு பழுதாக கேஸ் ஆகுது. அப்படி இது துணி வாங்கியிருந்தது ஹஜ்ஜி பெருநாளைக்கு வாங்கி வச்சுருந்த துணி தான். அதில் 1 2 இருந்துச்சு. அதை தான் தைச்செடுத்திருந்தேன். இப்போ மகளுக்கு துணி அதை கொடுத்தும் தைச்செடுத்தினேன், அந்த டைலர்கிட்ட கொடுத்து. இப்போ இது துணியெல்லாம் தைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ அடுத்த நாள் அரஃபா நோம்புன்றதால சஹருக்கு எந்த வித சாப்பாடுமே ஒரு சிம்பிளான ஒரு டீயோட பிஸ்கெட்டோடு நாங்கள் சாப்பிட்டு தான் நோன்பு பிடிச்சோம். இப்போ வீட்டில் எல்லோரும் நோன்பு, எல்லோரும் நான் மகள் சின்னவ அவரும் நோன்பு பிடிச்சா. இப்போ அன்றைக்கி இப்போ சஹருக்கு எதுவும் செய்யறதால நான் இஃப்தாருக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான இந்த கஞ்சி தான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த கஞ்சி உங்களுக்கு 10 நிமிஷம் டக்குன்னு செஞ்சுடலும். என்ன கஞ்சின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அரிசி கஞ்சி வேகிறோண்டாக்கு டைம் எடுக்க மிச்ச நேரம் போகிறது. உங்களுக்கு இது செய்கிறதுக்கு மிச்ச நேரம் போகாது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஓட்ஸ் நல்லா காய்கறிகள் போட்டு செஞ்ச கஞ்சி தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நாங்கள் தேங்கி நல்லா துருவி புழிஞ்சு எடுத்துக்கணும். தேங்காய் பால் ஊற்றுற அளவுக்கு அந்த கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல் வேலையை நாங்கள் தேங்காயை புழிஞ்சு எடுத்துக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு இந்த கஞ்சி அவசரமாக செஞ்சிடணும். அதுக்கு முதல்ல தேங்காய் பாலை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். 1ஆம் பால் 2ஆம் பால் 1க்கு 3ஆம் பால் வேறையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கணும். காய்கறி இந்த கேரட், அடுத்தது உங்களுக்கு பீன்ஸ் அடுத்து கேளும். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, நான் காய்கறி அதுகளை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். லேக் தண்ணப்படிகளில். இப்போ இது ஒரு சட்டி எடுத்துக்கு அதில் ஒரு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயில் நீங்கள் சின்னதாக இந்த பூண்டை நல்லா நறுக்கி போட்டுக்கணும். அப்படி ஒரு 4 5 பூண்டு மாதிரி அது நல்லா பொரிஞ்சு வரசல ஒரு பாதி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போது நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்பை இலை அதுகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நீங்கள் போய் கலந்துட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. டக்குன்னு நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கு முதல்ல ஓட்ஸ் இந்த சிக்கன் போட்டு செஞ்சுருப்பேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது தனி காய்கறி மட்டும்தான் போட்டு செய்வேன். அதோட கேரட் லீவ்ஸ் சேர்த்துட்டேன். உங்களுக்கு கேரட் லீவ்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதோட சேர்த்து பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்தப்போ இதுக்கு மசாலா பவுடர் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் போல் சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இது வதங்கி வர டைமுக்கும் நீங்கள் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இது வதங்கி வர டைமுக்கு இதை நல்லா கலந்துவிட்ட பிறகு இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு உங்களுக்கு ஓட்ஸை போட்டுக்கலாம். நான் அந்த காய்கறிகள் வேகிறதுக்கு முதல்ல நான் ஓட்ஸை போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த காய்கறிகள் வெந்த பிறகு இந்த ஓட்ஸை போட்டுருங்க. ஏன்னா ஓட்ஸ் போட்டோடனே டக்குன்னு அது வெந்துடும். வெந்து கொஞ்சம் அடி பிடிச்ச பார்க்கும். நீங்கள் கிட்டவே நின்று மூடி போடாமல் வேக வைங்கோ. இதோட வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டுடுங்க. நீங்கள் கிட்டவே நின்று வேக வச்சு எடுத்துக்கணும். வேண்டாம் இது மூடி போட்டுட்டு அவங்களுக்கும் அந்த கஞ்செல்லாம் வெளியே வர பார்க்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் இப்படித்தான் ஆகின எனக்கும். இதுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 3 டம்ளர் அளவு மாதிரி தண்ணி சேர்த்துட்டேன். இன்னும் இப்படித்தான் கஞ்சி கொதித்து வரசலே வெளியே வர பார்க்கும். நீங்கள் கிட்டவே நின்று இப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரட் துண்டுகள் வெந்தில்லை. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து திரும்பவும் வேக வச்சு எடுத்துனேன். வெந்த பிறகு நான் இதுக்கு அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலும். உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ இல்லாட்டி குடிக்கிற மாதிரி அளவு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்கலும் தேங்காய் பால். நோன்பு திறக்கிற டைமுக்கு அந்த சமப்போசாயம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் நான் தேங்காய் துருவல் போட்டு சீனி ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துனேன். அப்போ சின்னவருக்கு சமப்போசகம்னத்தால் அதையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒவ்வொரு வேலையோட கை பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுட்டேன். அங்கே கஞ்சி வேகிற டைமில் இப்போ கஞ்சி நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ அதுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். 1ஆம் பால் 2ஆம் பாலையும் ஊற்றின போகிறேன். இப்போ அது இன்னும் போதாமல் இருந்துச்சு. அப்போ நான் 3ஆம் பாலையும் ஊற்றி அந்த கொதி வரசலே இறக்கிறோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள் இஃப்தாருக்கு இந்த கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை ஈவினிங் டைமுக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஓட்ஸ் கஞ்சி உண்மையிலே நல்லா இருக்கும். அடுத்து இஃப்தார் டைமுக்கு இன்னொன்று செஞ்சுருந்தேன். சமோசா செஞ்சதெல்லாம் வாங்கி வந்தது தான். அதுதான் பொரிச்சு எடுத்துட்டேன்.
இந்த சமோசா வந்து உங்களுக்கு பச்சையிலையும் வாங்கி கேளும் அப்படி செய்கிறவங்க வீட்டுகளில் இருக்கும். இப்போ அதான் வாங்கி வந்து ஒரு 10 துண்டு மாதிரி வாங்கி வந்திருந்தேன். அதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவங்க எப்படி டீபீசரில் போட்டுருப்பாங்க, அதை வந்து வெளியில் எடுத்து வச்சு கூழ் போன பிறகு நாங்கள் இதை எடுத்துக்கணும். இல்லைன்னா அவங்க அண்டைய நாள் செஞ்சதும் இருக்கும் அவங்களோட வீட்டுகளில் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வர சொல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சமோசா பொரிச்சு எடுத்துனேன். சமோசா பொரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் பொரிஞ்சு வர சொல்ல மறுபக்கம் திருப்பி போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அண்டே நாள் வந்து அரஃபா நோன்பு அன்றைக்கு இஃப்தார் டைமுக்கு அந்த ஹோட்டல்ஸ் செய்கிறது, ட்ரிங்க்ஸ் கிடைக்கிற டைமில் அந்த ரமலான் நோன்புட நாங்கள் அந்த இஃப்தார் டைமுக்கு வேலை பார்க்குற மாதிரி அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இனியும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த அரஃபா நோன்பு பிடிக்கிற அந்த இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நீங்களும் கட்டாயம் பிடிங்க. ஏன்டா அவ்வளோ மகத்தான நோன்பு அந்த நாள் வந்து பண்டே வந்து இஃப்தாருக்கு சோட்டிஸ்லாம் சமோசா அதெல்லாம் செஞ்சு அதோட கஞ்சி ஃபலூடா செஞ்சுருந்தேன். கஞ்சி வந்து ஆறின பிறகும் திக்காயிக்கல நல்லா அந்த குடிக்கிற வார்த்தைக்கு இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். தண்ணி அடுத்து ஃப்ரிட்ஜில் இந்த ஃபலூடா எல்லாம் எடுத்து வச்சு இப்போ வந்து நோன்பு திறக்கிற டைம் கிட்ட ஆயிட்டுது. இப்போ நோன்பு திறக்கிறதுக்காக நான் வந்து எல்லாம் பாயெல்லாம் விரித்து அதில் தான் வச்சுட்டேன். வச்ச பிறகு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நோன்பெல்லாம் திறந்துட்டோம். இப்போ நோன்பு முடிஞ்சு இப்போ பெருநாள் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து இப்போ பெருநாள் வீடியோ தான் வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெருநாள் வீடியோ பார்க்காமல லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக பார்க்கணும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.